ஹலோ டீம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இதோட முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் வந்துட்டு லாங் போகணுமா ஷார்ட் எடுக்கணுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிளியராக கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால நம்ம கரண்ட் மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். இதை நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம்னா, நீங்க வந்துட்டு நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதை யூஸ் பண்ணி கரண்டா மார்க்கெட் வந்துட்டு என்ன டைரக்ஷன்ல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணுவோம்ல, அதை மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல இருந்து எப்படி நம்ம டிரா பண்றது. ஸோ கரண்ட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறது வரைக்கும் இனிமே ஃபியூச்சர்ல எல்லாம் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோல நீங்க முக்கியமா என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா, மந்த்லில இருந்து 4 hour வரைக்கும் 1 hour வரைக்கும் மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா அனலைஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்துட்டு 2 அப்டேட் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை செலிப்ரேட் பண்ற மாதிரி நம்ம கமிங் ஃப்ரைடே, அதாவது 14th அன்னைக்கு, ஓகே 14th அன்னைக்கு என்ன பண்ணலாம், ஈவினிங் 6:30 to 7:30 நம்ம இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த எல்லா கிளாஸ்லயுமே, அதாவது ஹவு டு பிகம் இன்ட்ரோடே ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம ஒரு 14 கிளாஸஸ் அப்லோட் பண்ணிருப்போம். இதோட சேர்த்து 15. ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாவது நீங்க டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நான் வந்துட்டு இந்த வீடியோடைய கமெண்ட் செஷன்ல மெயில் ஐடி பின் பண்றேன். ஓகே, என்னோட மெயில் ஐடி பின் பண்றேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்துட்டு ஆல்ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 hour டவுட் கிளியரிங் செஷன். ஓகே, இந்த 15 வீடியோஸ்க்கு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த வர கம்மிங் ஃப்ரைடே 14th அன்னைக்கு 6:30 இருந்து 7:30 வரைக்கும் ஜூம்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா காஸ்ட் கிடையாது. ஓகே, நீங்க ஃபீயோ இல்ல வெபினாருக்கு வந்துட்டு எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் கம்ப்ளீட்லி நம்ம ஒரு டவுட் கிளியரிங் செஷனுக்காக மட்டுமே. ஓகே, இது நம்ம கனெக்ட் பண்றோம். 2வது அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா, 2000 சப்ஸ்கிரைப் நம்ம சேனல்ல வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம டெலகிராம் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டெலகிராம் சேனல்ல முக்கியமா நம்ம என்ன பண்ணலாம்னா, டெய்லி ஒரு ஸ்டாக் உடைய கம்ப்ளீட் அனாலிசிஸ் வீடியோ போடலாம். அதாவது மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் ரீசெண்டா அது சப்போர்ட்ல இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இருக்கா, ஓகே அதோடைய ட்ரெண்ட் லைன்ஸ் என்ன, ஓகே முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல ரியாக்ட் ஆகுதா, அதாவது முக்கியமான இண்டிகேட்டர்ஸ்ல எல்லாம் அந்த இடத்துல சிக்னல் வருதா. இது கம்ப்ளீட்டா கால்காக கிடையவே கிடையாது. ஓகே, நான் வந்துட்டு டெலகிராம்ல போஸ்ட் பண்றது ஒரு யூடியூப்ல போஸ்ட் பண்றதை வச்சோ நீங்க எந்த விதமான ட்ரேடிங் டெசிஷனுக்கும் வரக்கூடாது. ஓகே, அதாவது இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஓகே, இது என்னோட பேஷன், நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன், ஓகே இன்னைக்கு இந்த ஸ்டாக் பை பண்ணுங்க, அந்த ஸ்டாக் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க ஒருவேளை நான் வந்துட்டு சொல்லல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே வேற ஒருத்தவங்க சொல்றாங்க ஸோ அது கேட்போம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் கம்ப்ளீட்டா மார்க்கெட்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இங்க இடமே கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட முடிவு பிளஸ் நீங்க உங்களோட ஸ்கில்ல வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு, ஓகே ஒரு ஒரு ஆவரேஜா நான் வந்துட்டு ஒரு மந்த்லி ஒரு டீசென்டான 5 to 6% இந்த ஷேர் மார்க்கெட்ல இருந்து எடுக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாலேஜ் சீரீஸ். ஓகே, ஸோ இது கேம்பிளிங் மாதிரி பண்றவங்களுக்கு இந்த சீரீஸ் கிடையவே கிடையாது. பிளஸ் இண்டிகேட்டரை மட்டும் பேஸ் பண்ணி யூஸ் பண்றவங்க, செட்டப் பேஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் பண்றவங்களுக்கும் இது கிடையாது. பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் இண்டிகேட்டர் பிளஸ் மார்க்கெட் சைக்காலஜி பிளஸ் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் பிளஸ் பாத்தீங்கன்னா ட்ரேட் சைக்காலஜி, இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நான் வந்துட்டு இதை ஒரு கெரியரா எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கெட் இடம் கொடுக்கும். ஓகே, ஸோ அதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருங்க. ஸோ அன்னெசரியாக நிறைய விஷயம் நான் வந்துட்டு பேசுகிற மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மற்ற விஷயங்களை பற்றி பேசாமல் ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் சொன்னாதான் தெரியும். ஓகே, ஸோ நான் இதை சொல்லலை அப்படின்னா நான் என்னோட தாட்ஸ் எல்லாம் நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி சீரீஸில் தான் கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவர் எதிர் நீங்கள் 2x ஸ்பீட்ல வச்சு தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இந்த ஸ்பீச் மூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வீடியோஸ் மட்டும் கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே 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 லெட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட்டில் என்ன மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஸ்டாக் எடுத்துட்டு மந்த்லி ஃபர்ஸ்ட், ஓகே மந்த்லி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவோட டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். இந்த ஏற்கனவே நீங்க வந்துட்டு பாஸ்டா ஒரு 14 வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோவை பார்க்காம திடுதிப்புன்னு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியாம தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு நான் என்ன சொல்றேங்க அது புரியாது. ஸோ அதனால ஹோப் நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும்.
ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெரிய ப்ரோ ட்ரேடருக்கோ அட்வான்ஸ்டுக்கோ இந்த வீடியோ இல்லை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிகினர்ல இருந்து அட்வான்ஸ்க்கு போகணும்னு விரும்புறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அட்வான்ஸ்ட் எல்லாம் எங்க வரும் அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ல எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஸ்ட்ராட்டஜி ரிவீல் பண்ணும்போது தான் வரும். ஓகே, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையா பாக்குறவங்க பார்க்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க இதை பார்க்கணுங்கிறது இல்லை, ஏன்னா இது பேசிக்ஸ் தான். ஓகே, பேசிக்ஸ்ல நான் ஸ்ட்ராங் அப்படின்னா யூ ப்ளீஸ் கீப் இட். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இது வந்துட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம். இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் இப்போ கரண்டா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம பேசிக்கா வந்துட்டு நம்மளுடைய ட்ரெண்ட், ஓகே, ஹவு டு ஃபைண்ட் அ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் இருந்ததுன்னா அது அப் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, லோவர் ஹை லோவர் லோ இருந்ததுன்னா அது டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இதுதான் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கான ஃபார்முலா. சைட்வே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹைஸ் அண்ட் லோஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இதை நீங்க எங்க வேணா பார்க்கலாம், பட் இது எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை தான் உங்களுக்கு திரும்ப இந்த மார்க்கெட்ல ரிப்பீட் பண்ண போறேன். ஓகே, நான் லெக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகே, ஒரு மல்டி டைம் ஃப்ரேம்ல இருந்து லோயர் டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணும்போது ஒரு லெக் சொல்லியிருப்பேன். அதையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரெட் கலர்ல மார்க் பண்றேன். ரெட் கலர்ல மார்க் பண்றதெல்லாம் மந்த்லி. இப்போ இந்த கேண்டில்ஸ் எல்லாம் மந்த்லி குறிக்குது. ஸோ நான் மந்த்லியில வச்சிருக்கேன். ஸோ மந்த்லியில பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க இருந்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஹைஸ் அண்ட் லோஸை மட்டும் கனெக்ட் பண்றேன். ஓகே, ஹைஸ் அண்ட் லோஸை மட்டும் கனெக்ட் பண்றேன். ஏன்னா ஹைஸ் அண்ட் லோஸ் கனெக்ட் பண்ணாதான் உங்களால மார்க்கெட் இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா இது அப் ட்ரெண்ட், உங்களால ஈஸியா சொல்லிட முடியும். இப்போ இந்த லைன்ஸை வரைஞ்சிட்டு இது கீழே இறக்கி பாருங்க. ஓகே, இது கீழே இறக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்கு, இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்கு. ஓகே, விச் மீன்ஸ் இது பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் எப்ப சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ட்ரெண்ட் லைன் வந்துட்டு டிரா பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்றோம் அப்படின்னா, ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஹை விட இந்த ஹை அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது மார்க்கெட் என்னவா இருந்தது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. இப்போ இது அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இது என்ன டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன், மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இது அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க கான்செப்ட்ல வச்சுக்கோங்க. இது மந்த்லில இப்போ இந்த ஸ்டாக் அப் ட்ரெண்ட். ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதை நான் இங்கேயே வச்சுக்கிறேன். ட்ரெண்ட் லைன் டிலீட் பண்ணிடலாம். ஓகே, மந்த்லில அப் ட்ரெண்ட்ல இருக்கு, இப்படி வச்சுப்போம். ரெட்ல இருக்கு. இப்போ இது வீக்லிக்கு சேஞ்ச் பண்ணுவோம். வீக்லில பாத்தீங்க அப்படின்னா நீங்க இவ்வளோ தூரத்துக்குமே நீங்க வந்துட்டு கவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க மந்த்லில கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? ஸோ அதனால நீங்க எங்க இருந்து சேஞ்ச் ஆயிருக்கோ அங்க இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இங்க இருந்து தான் மார்க்கெட் சேஞ்ச் ஆயிருக்கு அப் ட்ரெண்டுக்கு. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த ஏரியா மட்டும் தான் கவர் பண்ண போறேன். ஓகே, இந்த ஏரியா இதுல இருந்து மட்டும் தான் கவர் பண்ண போறேன் வீக்லிக்கு. ஓகே, ஸோ வீக்லிக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். மந்த்லில இது வந்துட்டு மேல இருக்க டைரக்ஷன்ல இருக்க லெக்ல இருக்கு. ஓகே, இது வந்துட்டு கீழ் டைரக்ஷன், இது மேல் டைரக்ஷன். ஓகே, அதாவது இது வந்துட்டு கீழ் டைரக்ஷன் லெக், இது மேல் டைரக்ஷன் லெக். ஸோ மந்த்லில இது வந்துட்டு ஒரு மேல் டைரக்ஷன் லெக்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது வீக்லியில என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் இது வரைக்கும் கவர் பண்ணுமோ அந்த ரேஞ்சை வந்துட்டு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வீக்லியில பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அதே மாதிரி ஒரு பாத் வரைஞ்சுக்கிறேன். வீக்லியில நான் கிரீன் கலர் மார்க் பண்ண போறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இங்கிருந்து திரும்பிடுச்சு. ஸோ ஹைஸ் அண்ட் லோஸை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டே வரேன். இப்போ இந்த வீக்லிக்கு கீழே எடுக்கிறேன். இந்த வீக்லியில மார்க்கெட் வந்துட்டு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே, ஜஸ்ட் வீடியோ நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட செக் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இப்போ இது மந்த்லின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா,
ஓகே, இந்த மந்த்லின்னு வச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அதை விட கம்மி டைம் ஃப்ரேம்ல என்ன ஆகும், இப்படி அதோடைய ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க தெளிவா பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா வீக்லியில் இருக்கு. ஓகே, கிரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா வீக்லியில் இருக்கு. ஸோ இப்போ இது என்ன லெக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். மந்த்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இது அப் ட்ரெண்ட்ல இருக்கு. வீக்லியில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, ஆனால் டவுன் லெக்ல இருக்கு. ஓகே, டவுன் லெக்ல இருக்கு. ஸோ இது எப்படி டவுன் லெக்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரீன் இருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, ஹை இருக்கு, இந்த லோ விட அடுத்த லோ அதிகமாக இருக்கு, நெக்ஸ்ட் ஈக்குவலாக ஹை இருக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ விட இந்த லோ கம்மியாக இருந்தாலும் ப்ரீவியஸாக இருக்க லோ எல்லாம் மார்க்கெட் கட் பண்ணல. ஓகே, ப்ரீவியஸாக இருக்க லோ எல்லாம் மார்க்கெட் கட் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹை விட அடுத்த ஹை அதிகமாக இருக்கு, இந்த லோ விட இந்த லோ அதிகமாக இருக்கு, ப்ளஸ் மார்க்கெட் இன்னுமே அப் ட்ரெண்ட்ல இருக்கு வீக்லியில். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹை விட இந்த ஹை அதிகம், பட் இந்த ஹை விட அடுத்த ஹை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. ஓகே, அடுத்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கு, ஆனால் இந்த லோ இன்னும் மார்க்கெட் கட் பண்ண கிடையாது. ஓகே, மார்க்கெட் இன்னும் கட் பண்ண கிடையாது. ஸோ அதனால இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று, மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி கட் பண்ணிட்டு கீழே போகலாம். இன்னொரு என்ன நடக்கும் அப்படின்னா, பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் நான் சொல்றேன், மார்க்கெட் இப்படி கட் பண்ணிட்டு மேலே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, மந்த்லியில இது அப் ட்ரெண்ட். ஓகே, வீக்லியில டவுன் லெக்ல இருக்கு. ஓகே, வீக்லியில டவுன் லெக்ல இருக்கு. ஓகே, ஸோ வீக்லிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது டவுன் லெக்ல தான் இருக்கு, இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு மாறல. ஓகே, டவுன் ட்ரெண்டுக்கு மாறல, டவுன் லெக்ல இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, டவுன் லெக். Hope you can understand. Okay. ஸோ வீக்லியில் ஒரு ஹை லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, இது மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க. இதை நான் மறுபடியும் இதே இடத்துக்கு மூவ் பண்ணுறேன். அடுத்து டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேமில் நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் மட்டும். ஓகே, ஸோ நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடுறேன். ஏன்னா நான் இப்போ கரண்ட்டாக வரைகிற லைன் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியணும்ல, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே, நான் இப்போ வரைகிற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூவில் இருக்கும். இந்த ப்ளூ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டே டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது மல்டிபிள் ஹைஸ் அண்ட் லோஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள், நான் இதை ரேண்டமாக தான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ளூ மட்டும் தனியாக எடுத்துட்டா உங்களால் ஈஸியாக ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண முடியும். ஓகே, இது என்ன ட்ரெண்டில் இருக்குது, இப்போ மார்க்கெட் வந்துட்டு டே டைம் ஃப்ரேமில் இது என்ன ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, சைட்வேல இருக்குது. ஓகே, மார்க்கெட் என்னவா இருக்குது, சைட்வேல இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் கம்ப்ளீட்டான டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகல, பிகாஸ் இட்ஸ் சைட்வே மார்க்கெட். ஓகே, இப்போ மந்த்லியில் இது அப் ட்ரெண்ட், வீக்லியில் டவுன் ட்ரெண்டுக்கு இன்னும் சேஞ்ச் ஆகலை. பட் ஃபர்ஸ்ட் டைம் செல்லருடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹை விட அடுத்த ஹை கம்மியாக இருக்குது. இந்த க்ரீன் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த க்ரீன் லைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
இந்த கிரீன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு ஹை விட அடுத்த ஹை கம்மியா இருக்கு, விச் மீன்ஸ் செல்லர் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் இன்னும் கம்ப்ளீட்டா அது டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகல. ஓகே, டவுன் ட்ரெண்டுக்கு இன்னும் சேஞ்ச் ஆகல. ஓகே, நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹை விட அடுத்த ஹைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஆனா எந்த லோவுமே பெருசா பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் போகல, எந்த ஹைஸையுமே பெருசா பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் போகல, விச் மீன்ஸ் டே டைம் ஃப்ரேம்ல இது சைட்வே மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ல போயிட்டு நீங்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிடைக்காது. ஓகே, நம்மளுடைய முக்கியமான கோர் அஜெண்டா என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு லாங் போறீங்க, ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்ல லாங் போகணும் அப்படின்னா ஏன்னா நம்ம ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ண போறோம். அப்போ அந்த டைம்ல அது சைட்வேலையோ இல்லை டவுன் ட்ரெண்டையோ காமிக்கும் போது நீங்க வந்துட்டு லாங் போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது கம்ப்ளீட்டா எல்லாமே அப் ட்ரெண்ட்ல சொல்லணும். ஓகே, ஸோ ட்ரெண்ட் எல்லாம் சேமா இருந்தால் தான், ஸோ விச் மீன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அப்படின்னா என்னன்னா மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல போகும்போது நீங்க வந்துட்டு அதே டைரக்ஷனை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் மேக் அ மணி. ஓகே, மார்க்கெட் வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு டைரக்ஷனை செலக்ட் பண்ணவே முடியாது. ஓகே ஓகே ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது மந்த்லியில அப் ட்ரெண்ட், வீக்லியில டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை விட முதல் டைம் ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுது. டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் சைட்வேல இருக்கு. ஓகே, இதை 4 ஹவர்ல எடுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சைட்வே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே, 4 ஹவர்ல ஏன்னா நம்ம டைம் ஃப்ரேம் குறைக்க இன்ட்ராடே பிளேயர்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம, ஓகே டைம் ஃப்ரேம் குறைக்க நம்ம பக்கத்துல இருக்கிறத தான் பார்ப்போம், பக்கத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நான் கீழே வச்சிடறேன். ஓகே, இந்த டிராயிங் எல்லாம் கீழே வச்சிடலாம். இப்போ இந்த ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது நான் டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஏரியா, அதாவது இந்த ஆரஞ்சு லைன் இருக்கு இல்லையா, அது மேல இருக்க லைன் டிலீட் பண்ணிடுறேன். இந்த ஆரஞ்சு ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த ஆரஞ்சு ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஏரியால 4 ஹவர்ல என்ன நடக்குதுங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஓகே, நான் 4 ஹவருக்கு சேஞ்ச் பண்றேன். இப்போ 4 ஹவர்ல இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. டே டைம் ஃப்ரேமுக்கும் 4 ஹவருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. ஓகே, டே டைம் ஃப்ரேமுக்கும் 4 ஹவருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன்னா நம்மளோட ட்ரேடிங் அவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஓகே, 9:15 ஓப்பன் ஆகுது, 3:30க்கு க்ளோஸ் ஆயிடுது அப்படின்னா இடையில பார்த்தீங்க அப்படின்னா 10, 11, 12, 1, 2, 3 ஓகே 6.5 ஹவர்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ட்ரேடிங் அவரே. ஸோ இதுல வந்துட்டு 4 ஹவர் கேண்டில் சேஞ்ச் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிளக்சுவேஷன் இருக்கும் பாருங்க. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 2 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுமா, மேக்ஸிமம் 4 ஹவர் தான். ஸோ அதனால நீங்க டே டைம் ஃப்ரேமுக்கும் 4 ஹவருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே, அதனால நிறைய ஃபிளக்சுவேட் ஆகும் அப்படின்னா 4 ஹவர்ல எதிர்பார்க்க முடியாது. எனிவே நான் வந்துட்டு 4 ஹவரையும் அனலைஸ் பண்ணுவேன், ஆனா நிறைய ஃபிளக்சுவேஷன் இருக்காது. ஓகே, ஓகே ஸோ நான் அதை வந்துட்டு ஆரஞ்சில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவர்ல மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல காமிக்குது. ஓகே, இப்போ 4 ஹவர்ல மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல காமிக்குது. சிம்பிளா உங்களுக்கு வந்துட்டு 4 ஹவர்ல மார்க்கெட் சைட்வேல காமிக்குது. ஆனா அந்த சைட்வேல என்ன லெக்ல இருக்கு, மேல இருக்க லெக்ல இருக்கு. அதாவது இது இப்படி வந்துட்டு எனவே நான் இதை எப்படி வரைஞ்சிருக்கணும், அதாவது டிராயிங். ஸோ இது இப்படி வந்துட்டு இப்படி போகுது. ஓகே, நான் இப்படி வரைஞ்சிருக்கணும், இன்னும் இது கட் பண்ணல, இங்கே இந்த ஏரியா அதை மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ல ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்குது. ஓகே, ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்குது. ப்ளஸ் இது ஒரு சைட்வே தான் இல்லையா. ஸோ சைட்வே மீன்ஸ் நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இவ்வளோ மோசமாக இருக்காது, பட் இப்படி இருக்கும். விச் மீன்ஸ் இந்த பாக்ஸ் தான் நம்மளோட ரேஞ்சு. எதர் இந்த பாக்ஸை நம்ம இந்த பக்கம் பிரேக் பண்ணணும், இல்லை இந்த பக்கம் பிரேக் பண்ணணும். அது பிரேக் பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடான பிரேக்காக இருக்கணும். ஓகே, ஏன் சாலிடான பிரேக் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் இப்போ இருக்க டாபிக்குக்கும் இதுக்கும் பெரிய ரிலேட்டிவிட்டி இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், ஏன்னா அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு டைரக்ஷன்ல பிரேக் பண்ணியிருக்கும். அதாவது இந்த டைரக்ஷன் இப்படி வந்திருக்கு, திரும்ப இப்படி போயிருக்கு, திரும்ப இதே ஏரியா, திரும்ப இதே ஏரியா, திரும்ப மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வந்தோடனே மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு. பட் இப்படி கன்சாலிடேட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, திரும்ப மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணிடுச்சு.
ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் ரியலாக அது பிரேக் அவுட் தான் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும்? ஸோ இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, ஓகே, லோஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ மார்க்கெட் ரியலாக இருந்தால் ரியலாக அது கீழே தான் போகணும். அதாவது செல்லர்ஸோட ஆதிக்கம் நிஜமாலுமே அதிக பேர் இருக்காங்க செல்லர்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டாக்ல மார்க்கெட் இப்படி தான் வந்துட்டு மூவ் ஆகிட்டு ட்ரை பண்ணியிருக்கணும். பட் இது இப்படி ட்ரை பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகுது, விச் மீன்ஸ் இது இன்னும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வந்துட்டு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நடக்குது. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு இன்னும் அதாவது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் ஒரு 70% கிட்ட சைட்வே மார்க்கெட்டை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 70% ஆஃப் த ஸ்டாக்ல கரண்டாக இது இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்ணாலே அது உங்களுக்கு சைட்வேவை தான் காமிக்க ட்ரை பண்ணும். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெசிஷனான சூழ்நிலையை தான் உங்களுக்கு கொடுக்கும் முக்கால்வாசி டைம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ல நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஓகே, இப்போ இதில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நான் சொல்ல போகிறதில்ல. ஓகே, இதில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு 50 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயம். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது சைட்வேல இருக்கு, ஆனால் அது என்ன லெக்ல இருக்கு? மேலே போகிற லெக்ல இருக்கு. ஓகே, அதாவது இப்போ இது ஒரு லெக்கு, இந்த ப்ளூ கலர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ஒரு லெக்கு, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது மேலே கீழேன்னு போயிட்டு இருக்குல்ல. ஸோ இப்போ இது மேலே போகிற லெக்ல இருக்கு. இது கீழே வர லெக்குக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அது இப்படி வரணும். இப்படி நீங்கள் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தான், அதாவது இந்த இப்படி இருக்குல்ல 4 ஹவரில் பாருங்க, இது இப்படி இருக்கா? இதனால இது மேல் லெக்ல இருக்கு. ஒன்ஸ் 4 ஹவரில் இப்படி கட் ஆச்சு கீழே வருது அப்படின்னா இந்த இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அப்போ இது இப்படி மாறிடும். ஓகே, அதாவது என்னன்னா இந்த ஹை கிட்ட வரும்போது இது இந்த மாதிரி ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஹோப் யூ கேன் நான் இந்த இன்னொரு டைம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே, மல்டி டைம் ஃப்ரேம் நான் போட்ட வீடியோக்கும் இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. ஓகே, நிறைய சம்மந்தம் இருக்கு. ஸோ வீடியோ கண்டிப்பாக இது லென்த்தாக தான் இருக்கும். வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா அதை நான் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 200 மணி நேரம் கொடுக்க வேண்டிய கண்டென்ட் என் கையில் இருக்குது அப்படின்னா அதை நான் சுருக்கி ஒரு 100 மணி நேரம் அப்படின்னா அந்த 100 மணி நேரத்தை என்ன பண்ணுவேன், 30 மினிட்ஸ் ஒரு வீடியோ, அடுத்த 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தான் முடிஞ்ச வரைக்கும் அதுலேயே கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணி நானே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு மற்ற இது காசு கொடுத்து கற்றுக்கிற விஷயம். நீங்கள் யாராவது கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஃபீஸ் வாங்கிடுவாங்க. யாராவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்த கிளாஸ்ல இந்த அளவுக்கு டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஓகே, கரண்ட்டாக மார்க்கெட்டில் உங்களால் ட்ரெண்ட் ஃபைண்ட் பண்ண முடியுதா ஆஸ் அ பிகினரா? இல்லை இதில் தான் இந்த வீடியோவில் தான் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னா நான் அதை ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இது 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சரி, 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், 30 மினிட்ஸில் அதை விட அதிகமாக இருக்கும். ஓகே, அதுதான் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அட்வான்டேஜ். ஓகே, அதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக பார்ப்பாங்க. பட் வாட் ஐ திங்க் இஸ் கேப் டவுன் கேப் அப் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். எனக்கு டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸில் நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் காமிக்கும். அது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே ஓகே ஸோ 30 மினிட்ஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு நான் வந்துட்டு வரைஞ்சு காமிக்கிறேன். இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கேருந்து தான் கனெக்ட் பண்ணணும். பட் மார்க்கெட்டுடைய கடைசி லெக் வரைக்கும் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நிறைய ஸ்விங்ஸ் இருக்கும், பட் மேஜராக அது ரிவர்ஸ் ஆகிருக்கக்கூடிய ஏரியாஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்திருக்கு. கம்ப்ளீட்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். இது எலெக்ஷனில் இல்லை, இந்த எலெக்ஷன் நியூஸ் வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா இதோடைய டைரக்ஷன் வந்துட்டு இப்படி இருந்திருக்கும், இங்கே போயிட்டு திரும்ப இப்படி இருந்திருக்கும். பட் நியூஸ்னால அது ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே இருக்கு. இதை வந்துட்டு நான் வயலட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எடுத்துடுவோம் கீழே. ஸோ அன்னெசரி லைன்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணிக்கலாம். 4 ஹவரோட மேட்ச் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும்.
ஓகே, ஸோ நீங்கள் லிட்டரலாக ஒரு விஷயத்த நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவரில் லெக்கை சேஞ்ச் பண்ணுதுன்னா இப்போ இது 4 ஹவரோட ஹை. ஓகே, இது இதோட ஹைன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஒரே ஹை தான், பட் ட்ரா பண்ணிக்கனால அப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹையை வந்துட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுது. ஓகே, இந்த ஹை விட அடுத்த ஹை கீழே இருக்குது. ஓகே, இந்த ஹை விட அடுத்த ஹை கீழே இருக்குது. ஸோ நான் அந்த டைரக்ஷனை விட நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது ஓரளவுக்கு புரியும். மார்க்கெட் என்ன பண்ணுது 4 ஹவர், நான் இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஓகே, இதை 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இப்போ ட்ரா பண்ணுறேன். பண்ணிடுறேன். 4 ஹவரில் இருக்கிறது ஆரஞ்சில் இருக்கும், 1 லெவலில் இருக்கிறது வயலட்டில் இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கிருந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் இங்கிருந்து டவுன் ட்ரெண்டில். ஓகே, டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமுடைய டயக்ராம் வெளியில் எடுத்துடலாம். ஓகே, நான் இந்த ஏரியாவை ஸ்கிப் பண்ணுறேன், ஏன்னா இது வந்துட்டு நியூஸ். ஸோ இந்த ஹை விட அடுத்த ஹை குறைவாக இருக்குது. ஓகே, இந்த ஏரியாவை நான் ஸ்கிப் பண்ணுறேன், இட்ஸ் நியூஸ் அப்படிங்கிறதுனால. அப்படி நீங்கள் ஆட் பண்ணினாலும் இது மார்க்கெட் சரியான அப் ட்ரெண்டுக்கு மாறணும் 1 ஹவரில் அப்படின்னா இது இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும். ஓகே, ப்ரீவியஸாக இருக்கிற மேஜர் ஹை தான். இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போனால் தான் 1 ஹவரில் தான் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, so hope you can get it, because இது அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. 1 ஹவரில் இது அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு, பட் நியூஸ்னால இது டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மறுபடியும் அது அப் ட்ரெண்டுக்கு மாறணும்னா நம்மளுடைய ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்மளுடைய ரூல்ஸ் என்ன, ஹையர் ஹைஸ் அப் ட்ரெண்டுக்கான ரூல் என்னையோ அதை சரியாக ஃபாலோ பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு மந்த்லியிலேருந்து 1 ஹவர் வரைக்கும் வியூ எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஹோப் யூ கேன் கெட் இட். விஷயம் என்னன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே, இப்போ நான் வரைஞ்சு காமிச்ச எல்லாமே மந்த்லியிலேருந்து வீக்லியிலேருந்து 4 ஹவர் 1 ஹவர் வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். ஓகே, நீங்கள் மந்த்லி வீக்லி டே டைம் ஃப்ரேம் வரைக்கும் வரைங்க. அதாவது என்ன ட்ரெண்டில் இருக்குது, இப்போ இது மந்த்லியில் அப் ட்ரெண்டில் இருக்குது. வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் லெக்குக்கு மூவ் ஆகிடுச்சு, டவுன் லெக்கில் இருக்குது. ஓகே, டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சைடுவேல இருக்குது. 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா சைடுவேக்குள்ளே ஒரு லெக் இருக்கும்ல, சைடுவே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி சைடுவே இருக்குன்னா இந்த சைடுவேக்குள்ள அது என்ன லெக்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க 4 ஹவர்ல கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ இது சைடுவேக்குள்ள. ஸோ 4 ஹவர்ல நோட்டீஸ் திஸ், இந்தியன் மார்க்கெட்ல 4 ஹவரை விட 1 ஹவர் and 30 minutes ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இது பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம்ல இருக்கு. ஓகே, இந்த லைன் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம்ல இருக்கு. இப்போ இதே 1 ஹவருக்கு நான் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இந்த ஹை விட அடுத்த ஹை குறைவாக தான் இருக்கு, அடுத்த ஹை குறைவாக தான் இருக்கு. விச் மீன்ஸ் ஓகே, இது நியூஸ்னால நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம இதை மார்க் பண்ணுறோம்னா ரியலாகவே இது அடுத்த லெக்குக்கு மூவ் ஆகுது, இல்லை இந்த லெக்கு கண்டினியூ ஆகுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பொட்டன்ஷியலான ரிவர்ஸில் இந்த ஹை கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதனால டே டைம் ஃப்ரேம்ல இது இந்த மாதிரி போயிட்டு இந்த அளவுக்கு போகணும்னா 1 ஹவர்ல அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி ரியாக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ 1 ஹவர்ல இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த லெக்ல இருந்து அடுத்து இப்படி ஒரு லெக் இருக்குல்ல, ஸோ இதுதான் இருக்கிற லெக்கு. இப்போ இது இந்த லெக்குக்கு இதை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை, அதாவது பேட்டர்ன் இல்லை, லைக் இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டோட இன்ஃபர்மேஷனை 1 ஹவர் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போதான் இது வந்துட்டு சைடுவேக்குள்ளே தான் இருக்கு மார்க்கெட் அப்படின்னு தெரியும். அவர் இது நமக்கு இது இப்படி போச்சு 1 ஹவர்ல அப்படின்னா சைடுவே மட்டும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கலாம். பட் இது ப்ராப்பரான பிரேக் அவுட்டா இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லி டே 4 ஹவர் 1 ஹவர்.
ஓகே, 4 ஹவர் நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், 1 ஹவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் 4 ஹவரில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது டேக்கும் 4 ஹவருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 ஹவர் வரைக்கும் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். கரண்ட்டாக மார்க்கெட் என்ன லெக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது ஏன் கண்டுபிடிக்கிறோங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.